For class 12 example 10.28, a radioactive isotope has an initial mass of 200 milligram. Initial mass வந்து initial mass அப்படின்னா at a time t equal to 0. Initial mass is A equal to 200 milligram, which 2 years later reduced by 50 milligram, whichங்கிறது அந்த ஐசோடோப். reduced by 50 milligramனா அந்த ஐசோடோப்பில் வந்து 50 milligram ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ இப்போ நவ் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது 150 milligram. நம்ம சில சமயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்போம், என்னடா 10 கிலோ குறைஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்போ அவனோட வெயிட் 10 கிலோன்னு அர்த்தம் இல்லை, ஒரு 60 இருந்தால் இப்போ 50 கிலோ இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஸோ 50 milligram குறைஞ்சதுனால 150 அட் ப்ரெசண்ட் இருக்குது. ஸோ ஆஃப்டர் 2 years அப்படிங்கிறப்போ t equal to 2, then A equal to 150. இங்கே t equal to 0, A equal to 200. ஸோ இது 1, இது 2. Find the expression for the amount of isotope remaining at any time. What is off life? What is its off life? அதாவது ஆஃப் லைஃப் அப்படின்னா 200 milligram அப்படிங்கிறது 100 milligram-ஆக இருக்கும். அதை தான் நம்ம வந்து ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா A equal to 100 milligram, T equal to question mark. So let A be the mass of isotope at any time t. Given mass is reducing, mass வந்து குறையுது, அப்போ Kவோட வேல்யூ வந்து மைனஸ் K. மைனஸ் அப்படிங்கிறது ரெடியூசிங், அதனால் மைனஸ் வருது, வேறு K greater than 0. Rate of change of mass with respect to time is proportional to the mass of isotope. mass of isotope நம்ம கேபிட்டல் A அப்படின்னு வச்சுருக்கோம், ப்ரொபோர்ஷனல். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னா dA/dt. ஸோ ப்ரொபோர்ஷனல் எடுத்துகிட்டு மைனஸ் K, taking integral both side. So log modulus of A equal to minus kt plus log C. Plus log C இந்த சைடு கொண்டு வா, minus log C. log A/C மைனஸ் வரதுனால A/C minus kt. A/C equal to e power minus kt. So A equal to C into e power minus kt. இது வரை கடகடன்னு எழுதிட்டினாவே உனக்கு ஓரளவுக்கு மார்க் வந்துடும். அடுத்தது மொத்தம் 3 ஸ்டெப்பு. when t equal to 0, when t equal to 2, then when t question mark amount வந்து given. So A equal to 200 initial time. So substitute in this, A க்கு 200. So 200 equal to C into e power t வந்து 0. So anything power 0 1. So C value 200. Substitute in A equal to this. So 200 substitute பண்ணிவிட்டு அதை 1 மார்க் பண்ணிக்க. இப்போ அடுத்தது நம்பர் 2 என்ன? when t equal to 2, A equal to 150 milligram. So when t equal to 2, A equal to 150, A equal to 200 into e power minus kt. t க்கு வந்து 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம், Aக்கு வந்து 150, டிவைடு கொண்டு வந்துரு, e power minus 2k கேன்சல் பண்ணால் 3/4. taking log both side. இந்த e power வர்றப்பவே டேக்கிங் லாக் போத் சைடு என்ன பர்பஸ்னால் இதை சைடில் கொண்டு வரதுக்காக, அந்த மைனஸ் 2kவை சைடில் கொண்டு வரதுக்காக. லாக் இ 1. ஸோ 2 minus 2k. நமக்கு அவங்க முன்னாடி மைனஸ் கேன்னு இருக்கு இல்லையா, அதனால் மைனஸ் கே அப்படின்னு சொல்லியே வச்சுக்கலாம். ஸோ இந்த மைனஸ் அடுத்த ஸ்டெப்பில் மாற்றி எழுதிட்டேன், ஏன்னா மைனஸ் கேக்கு டைரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்க. அடுத்தது என்னது? ஏவோட வேல்யூ வந்து ஆஃப் லைஃப் டைம் அப்படின்னா ஆஃப் இன்ட்டு ஒரிஜினல் மாஸு ஈக்குவல் டு 100 ml. டி வந்து கொஸ்டின் மார்க். ஸோ ஏ ஈக்குவல் டு 100 milligram, டி கொஸ்டின் மார்க். சப்ஸ்டியூட் இன் 1 என்ன ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம், ஏக்கு 100, 200 e power minus kt. இந்த மைனஸ் கேவை அப்புறமா ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ண ஈஸியாக இருக்கும். இது கேன்சல் பண்ணிவிட்டு இ வந்தாவே லாக் எடுக்கணும். So log of 1/2 equal to log of e power minus kt. So log e 1 ஆயிரும். So minus kt. So minus kt equal to log 1/2.
இப்போ இந்த கேவோட மைனஸ் கேவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்க. மைனஸ் கேன்னு டைரெக்டாக நம்ம எழுதியிருக்கோம். அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த 2 டினாமினேட்டருக்கு 2 நியூமரேட்டருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இது அப்படியே ஓலாக டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ டைம் சம் ஓவர். ஸோ when t equal to this is 100 milligram amount of isotope exists. Thank you.